அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழர் கலைகள் இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் எத்திக்ஸில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின், அதாவது 176 கொஷின். புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 22 கொஷின், டோட்டலாக ஒரு 198 கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு வீடியோ வந்து போதும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 11th 12th எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை லெசன் வந்து கவர் ஆகுதுன்னா 13 லெசன். நம்ம வந்து இது 4வது லெசன். மீதி இருக்கக்கூடிய 9 லெசன் வந்து வீடியோ கொடுத்துருவோம். ஏற்கனவே 3 லெசன் முடிச்சிட்டோம். இது 4வது லெசன். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காத லெசன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து புத்தகமாக வந்து வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக வந்து இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். உங்களுடைய டைம் வந்து ஃபுல்லாக வந்து சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து போய் பாருங்கள். தேவையான புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுவது எது? ஆன்சர் வந்து கலைகள். தமிழர் தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுவது வந்து கலைகள். மணிமேகலை காப்பியம் கலைகளை டேஸ் என குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 64. மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிடுகிறது. ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் நம்மை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கம்பர். ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் நம்மை என குறிப்பிட்டவர் வந்து கம்பர். மனிதனின் வாழ்விற்கு பயன்படும் அனைத்துமே கலைகள். இவை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா கலைகள் வந்து 2 வகைப்படும். பொது கலைகள், அழகு கலைகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2ம் சரி. மனிதனின் வாழ்விற்கு பயன்படும் அனைத்துமே கலைகள். அவை வந்து 2 வகைப்படும். பொது கலைகள், அழகு கலைகள். அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தியவர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி கூறிய 5 அழகு கலைகள். அந்த 5 அழகு கலைகள் பாருங்கள்: கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மயிலை சீனி வேங்கடசாமி கூறிய 5 அழகு கலைகள் வந்து கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான டேஸ் இருந்தன? ஆன்சர் பார்த்திங்கன்னா மனை நூல்கள். சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்தன. மனை நூல்களை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். மனை நூல்களை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் வந்து இளங்கோவடிகள். டேஸ் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபம் மரத்தினால் கட்டப்பட்டது? ஸோ எந்த கோயில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபம் வந்து மரத்தினால் கட்டப்பட்டது. பொது ஆண்டு டேசாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாகவே இருந்தன. ஸோ எப்போனா 6ஆம் நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாகவே இருந்தன. மகேந்திரவர்ம பல்லவன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டு அமைத்த இடம் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா விழுப்புரம்.
கொஷின் கேட்கலாம். அப்போ வந்து மண்டகப்பட்டு வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கொஷின் கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டம். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னா மண்டகப்பட்டு. ஸோ அமைத்த இடம் வந்து விழுப்புரம். முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் அமைந்த இடம் எது? இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பட்டி. முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் அமைந்த இடம் எது? பிள்ளையார்பட்டி. குடைவரை கோயிலின் வேறு பெயர்கள் பாருங்கள். மண்டப கோயில்கள்னு சொல்லுவாங்க, பாறை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குடைவரை கோயிலின் வேறு பெயர்கள் வந்து மண்டப கோயில்கள், பாறை கோயில்கள். முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயிலுக்கு சான்றாக அமையும் கோயில் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுரமர்த்தினி கோயில். முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயிலுக்கு சான்றாக அமையும் கோயில் எதுனா மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுரமர்த்தினி கோயில். கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கற்றளிகள். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளிகள் அமைக்கும் முறை டேசாம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. எப்போ அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளிகள் அமைக்கும் முறை 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. பொன்வேய்ந்த கூரை டேஸ் கோயிலில் காணப்படுகிறது. எந்த கோயில்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து காணப்படுகிறது. பொன்வேய்ந்த கூரை வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன்கூரை வேய்ந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன்கூரை வேய்ந்தவர் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். இது கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ்டேக்கு. கற்றளிகள் காணப்படும் ஊர்கள் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனைமலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. கற்றளிகள் காணப்படும் ஊர்கள் வந்து மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனைமலை. அது வந்து பனைமலை தான், பனைமலை அப்படின்னு வந்துருச்சு. 20வது கொஷின். 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்கள் பெரும்பாலும் டேஸாக இருந்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா கற்றளிகள். 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்கள் பெரும்பாலும் கற்றளிகளாக இருந்தன. இந்திய கோயில் கட்டிடக்கலை டேஸ் என 3 வகைப்படும். பாருங்கள், நாகரம், வேசரம், திராவிடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இந்திய கோவில் கட்டிடக்கலை வந்து 3 வகைப்படும். அந்த 3 வகை வந்து நாகரம், வேசரம், திராவிடம். பாருங்கள், சிகரம் 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக இருந்தால் அந்த விமானம் டேஸ் எனப்படும். சிகரம் வந்து 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக இருந்தால் அந்த விமானம் டேஸ் எனப்படும். நாகரம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக இருந்தால். அதே சிகரம் வட்ட வடிவமாக இருந்தால் அந்த விமானம் டேஸ் எனப்படும். இது பார்த்திங்கன்னா வேசரம். சிகரம் வந்து வட்ட வடிவமாக இருந்தால் அது வந்து வேசரம். சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் டேஸ் எனப்படும். அது வந்து திராவிடம். இப்போ வந்து 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக இருந்தால் வந்து அது நாகரம். வட்ட வடிவமாக சிகரம் வந்து வட்ட வடிவமாக இருந்தால் வந்து வேசரம். 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் வந்து அது திராவிடம். பொறுத்துக்க டைரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க. வட இந்திய கட்டடக்கலை வந்து நாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த சமய கட்டடக்கலை அதாவது மத்திய பகுதியில் இருந்தது வந்து வேசரம்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய கோயில் கட்டடக்கலையை வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. வட இந்திய கட்டடக்கலை வந்து நாகரம், பௌத்த சமய கட்டிடக்கலை வந்து வேசரம் அதாவது மத்திய பகுதி, தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலை வந்து திராவிடம். திராவிட கட்டிடக்கலை வடக்கே டேஸ் நதி முதல் தெற்கே டேஸ் வரை பரவியுள்ளது. எங்கே அப்படின்னா கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை பரவியுள்ளது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. திராவிட கட்டிடக்கலை வந்து வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை பரவியுள்ளது. பூரி ஜெகநாதர் கோயில் எந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா திராவிடம். பூரி ஜெகநாதர் கோவில் எந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு? திராவிடம். திராவிட கட்டிடக்கலை காணப்படும் நாடுகள் எவை?
பாருங்கள், இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. திராவிட கட்டிடக்கலை காணப்படும் நாடுகள் பார்த்திங்கன்னா இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா. இந்து கோவில்களில் கர்ப்பகிரகம் எனும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டிடக்கலையை டேஸ் என்பர். ஆன்சர் பார்த்திங்கன்னா விமானம். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சடங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து கோவில்களில் கர்ப்பகிரகம் எனும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டிடக்கலையை விமானம் என்பர். ஷடங்க விமானம் டேஸ் உறுப்புகளை கொண்டது. அவை மனித உடலில் உறுப்புகளுடன் ஒப்புமை உடையவை ஆகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. ஷடங்க விமானம் 6 உறுப்புகளை கொண்டது. அவை மனித உடலில் உறுப்புகளுடன் ஒப்புமை உடையவை ஆகும். ஸோ அந்த என்னென்ன அப்படின்றத பாருங்கள், அந்த 6. இப்போ அதிட்டானம் அப்படின்னா அது பாதத்தை குறிக்கிறது. பித்தி அப்படின்னா கால், பிரஸ்தரம்னா தோல், கண்டம்னா கழுத்து, சிகரம்னா தலை, ஸ்தூபினா மகுடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சடங்க விமானம் 6 உறுப்புகளை கொண்டது. அவை அந்த மனித உடலில் உறுப்புகளுடன் ஒப்புமை உடையவை. அதாவது அதிட்டானம். அதிட்டானம்னா பாதம், பித்தினா கால், பிரஸ்தரம்னா தோல், கண்டம்னா கழுத்து, சிகரம் தலை, ஸ்தூபினா மகுடம். விமானங்கள் யார் காலத்தில் மிக உயரமாக அமைக்கப்பட்டது? ஸோ யாருடைய காலம் அப்படின்னா சோழர்கள் காலம். விமானங்கள் சோழர்கள் காலத்தில் மிக உயரமாக அமைக்கப்பட்டது. கோவில் உறுப்புகளில் மிக முக்கியமானதும் அழகுடையதுமாக விளங்குவது எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா கோபுரம். கோவில் உறுப்புகளில் மிக முக்கியமானதும் அழகுடையதுமாக விளங்குவது கோபுரம். கோபுரத்தின் உச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட டேஸ் இடம்பெற்றிருக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கலசங்கள். கோபுரத்தின் உச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசங்கள் இடம்பெற்றிருக்கும். சாரங்கபாணி கோவில் எங்கு உள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா கும்பகோணம். சாரங்கபாணி கோவில் எங்கு உள்ளது? கும்பகோணம். கோவில்களில் கோபுரம் அமைக்கும் பணி டேஸ் காலத்தில் தொடங்கி டேஸ் காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது. பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. கோவில்களில் கோபுரம் அமைக்கும் பணி பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன். இவருடைய பெயர் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அவருடைய சிறப்பு பெயர் தான் ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். முதலாக சிறு கோபுரம் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன். முதலாக சிறு கோபுரம் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ராஜசிம்மன். விமானங்களை சிறியதாகவும் கோபுரங்களை பெரியதாகவும் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஸோ யாருடைய காலம்னா விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது. விமானங்களை சிறியதாகவும் கோபுரங்களை பெரியதாகவும் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது. மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கியவர் யார்? அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கியவர் கிருஷ்ணதேவராயர். ராஜகோபுரம் எங்கெங்கு காணப்படுகிறது? ராஜகோபுரம் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ராஜகோபுரம் எங்கெங்கு காணப்படுகிறது? காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா 300 ஆண்டுகள். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 300 ஆண்டுகள். மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் யார் காலத்து கோவில்கள் காணப்படுகிறது? யார் காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். நல்லா பார்த்துக்கோங்க. பல்லவர் காலத்து கோயில்கள் எங்கு காணப்படுகிறது? மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி
ஆகிய பகுதிகளில் வந்து பல்லவர் காலத்து கோயில்கள் காணப்படுகிறது. டேஸில் உள்ள குகை கோயிலில் வெளி முகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலுவன் குப்பம். சாலுவன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. அதாவது புலி குகையோடைய அந்த வெளி முகப்பு வந்து யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்களை அமைத்தவர்கள் யார்? யார் அப்படின்னா பல்லவர்கள். குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்களை அமைத்தவர்கள் வந்து பல்லவர்கள். பல்லவர்கள் தமிழகத்தின் வடபகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தென்பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? யார் அப்படின்னா பாண்டியர்கள். பல்லவர்கள் வந்து தமிழகத்தின் வடபகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தென்பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள். பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் காணப்படும் ஊர்கள் எவை? கொஷினாக கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், அழகிய பாண்டியபுரம், குன்றக்குடி, குடுமியான்மலை, மூவரை வென்றான், சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் காணப்படும் ஊர்கள் வந்து முக்கியமானது வந்து பிள்ளையார்பட்டி. அது கொஷினாக கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், அழகிய பாண்டியபுரம், குன்றக்குடி, குடுமியான்மலை, மூவரை வென்றான், சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை. கழுகுமலையில் உள்ள டேஸ் கோவில் பாண்டியரது ஒற்றை கற்றளைக்கு சான்றாகும். ஸோ இது அப்படின்னா வெட்டுவான் கோவில். கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் பாண்டியரது ஒற்றை கற்றளைக்கு சான்றாகும். தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் கோவில் எது? ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னா வெட்டுவான் கோவில். எங்கே? கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் தான் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் கோவில். திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோவில் யார் காலத்து கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும்? யார் அப்படின்னா பாண்டியர்கள். திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோவில் பாண்டியர் காலத்து கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் டேஸ் காலம் பொற்காலம் ஆகும். இது அப்படின்னா பிற்கால சோழர்கள். தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர்கள் காலம் பொற்காலமாகும். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோவிலை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா விஜயாலய சோழன். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோவிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன். காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோவில்களை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா ஆதித்த சோழன். காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோவில்களை கட்டியவர் வந்து ஆதித்த சோழன். பிரம்மபுரீஸ்வரர் கோவில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா பராந்தக சோழன். பிரம்மபுரீஸ்வரர் கோவில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா பராந்தக சோழன். தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படும் கோவில் ரொம்ப முக்கியமான கொஷின். தென்னகத்தின் எல்லோரா பார்த்தோம், கழுகுமலை வெட்டுவான் கோவில். தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படும் கோவில் எதுனா தஞ்சை பெரிய கோவில். தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படும் கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோயிலின் உயரம் டேஸ் அடி மற்றும் 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை கொண்டது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 216 அடி. தஞ்சை பெரிய கோயிலின் உயரம் பார்த்திங்கன்னா 216 அடி மற்றும் 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை கொண்டது. ராஜராஜேஸ்வரம் என எந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் பெயரிட்டார்? எந்த கோயில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார். ஒரு முக்கியமான கொஷின். தஞ்சை பெரிய கோயிலின் முதல் வாசல் டேஸ் என்றும் இரண்டாம் வாசல் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல். இரண்டாவது வாசல் பார்த்திங்கன்னா ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா எண்கோண வடிவ சிகரம்.
இது மேலே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எண்கோண வடிவ சிகரம் 80 டன் எடை கொண்டது. இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சிகரம் பார்த்திங்கன்னா எண்கோண வடிவம் 80 டன் எடை. ஸோ வந்து தஞ்சை பெரிய கோயிலின் முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல் என்றும், இரண்டாம் வாசல் பார்த்திங்கன்னா ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு எப்போனா 1987. தஞ்சை பெரிய கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1987. யுனெஸ்கோ அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோனா தி யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். 60வது கொஸ்டின் போகிறதுக்கு பாருங்கள், டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். தஞ்சை பெரிய கோவில் அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 216 அடி உயரம். அதை கட்டியவர் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 170 அடி உயரம். அதை கட்டியவர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் இதனுடைய உயரம் 126 அடி. இதை கட்டியவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன். மூணுமே முக்கியமான கோவில். கட்டியவர்களை பார்த்து வச்சுக்கோங்க, உயரமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ தஞ்சை பெரிய கோவில் உயரம் 216 அடி, முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் உயரம் 170 அடி, முதலாம் ராஜேந்திர சோழன். திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் உயரம் வந்து 126 அடி, மூன்றாம் குலோத்துங்க சோழன். ஜலகண்டேஸ்வரர் கோவில் எங்கு காணப்படுகிறது? ஜலகண்டேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா வேலூர். ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்து எங்கு காணப்படுகிறது? வேலூர். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் கோயில்களில் விமானங்கள் சிறியதாகவும் கோபுரங்கள் உயரமாகவும் உள்ளன. திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் உள்ள கோயில் கோபுரங்கள் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தை சேர்ந்தவையாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தில் கோயில்களில் விமானங்கள் வந்து சிறியதாகவும் கோபுரங்கள் உயரமாகவும் உள்ளன. திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் உள்ள கோயில் கோபுரங்கள் விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தை சேர்ந்தவையாகும். தாயுமானவர் கோயில் டேஸ் மலை மீது கட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா திருச்சி. தாயுமானவர் கோவில் திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ளது. நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில். ஸோ இதெல்லாமே வந்து நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ பாருங்கள், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில். தமிழகத்தில் 1000 கால் மண்டபம் அமைந்துள்ள கோயில்கள் பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. தமிழகத்தில் 1000 கால் மண்டபம் அமைந்துள்ள கோயில்கள் பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். நெடுக்கல் பற்றிய குறிப்பு எந்தெந்த நூலில் காணப்படுகிறது? தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. நெடுக்கல் பற்றிய குறிப்பு எந்தெந்த நூலில் காணப்படுகிறது? தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நடுக்கல் என்பது போரில் வீர மரணமடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனின் பெயரும் பெருமையும் எழுதி வைத்து வழிபடும் கல் நடுக்கல். இதன் வேறு பெயர்கள் வந்து வீரக்கல், நினைவுக்கல். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. இப்போ நடுக்கல் என்பது போரில் வீரமரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரரின் பெயரும் பெருமையும் எழுதி வைத்து வழிபடும் கல் தான் வந்து நடுக்கல். நடுக்கல்லுடைய வேறு பெயர்கள் வீரக்கல், நினைவுக்கல். சங்க காலத்தில் மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை டேஸ் மூலம் அறியலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா பரிபாடல். சங்க காலத்தில் மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை பரிபாடல் மூலம் அறியலாம். காவிரி பூம்பட்டினில்
காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் மக்கள் கண்டு களித்தனர் என கூறும் நூல் எது பார்த்திங்கன்னா மணிமேகலை. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் மக்கள் கண்டு களித்தனர் என கூறும் நூல் பார்த்திங்கன்னா மணிமேகலை. சிற்ப கலைஞரை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல். ஆன்சர் பார்த்திங்கன்னா மணிமேகலை. சிற்ப கலைஞரை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் பார்த்திங்கன்னா மணிமேகலை. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தமிழகத்தில் பௌத்த சமண சமயங்கள் பரவிய நூற்றாண்டு பொது ஆண்டு 3 முதல் பொது ஆண்டு 10 வரை. பௌத்த சமயத்தினர் புத்தரை வணங்கினர். தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா பாத பீடிகை தர்ம சக்கரத்தை வணங்கினர் பௌத்த சமயத்தினர். அதற்கு பின்னர் தான் புத்தரை வணங்கினர். சமண சமயத்தினர் அருகப்பெருமான் உருவம், தீர்த்தங்கரர் உருவத்தை வணங்கினார்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது தமிழகத்தில் பௌத்த சமண சமயங்கள் பரவிய நூற்றாண்டு அப்படின்னா பொது ஆண்டு 3 முதல் பொது ஆண்டு 10 வரை. பௌத்த சமயத்தினர் புத்தரை வணங்கினர். அவங்க பௌத்த சமயத்தினர் பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் பாத பீடிகை தர்ம சக்கரம் இதை தான் வணங்கினர். பின்னர் தான் புத்தரை வணங்கினர். சமண சமயத்தினர் அருகப்பெருமான் உருவம், தீர்த்தங்கரர் உருவத்தை வணங்கினார்கள். நெக்ஸ்ட் 72வது கொஷின். சுதை என்பது சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து வஜ்ரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வது சுதை என கூறியவர் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. சுதை என்பது சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து வஜ்ரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வது சுதை என கூறியவர் தட்சிணாமூர்த்தி. சிற்பக்கலை இருவகைப்படும் அவை. ஒன்று புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் பார்த்திங்கன்னா முன்புறம் மட்டும் தெரியும்படி இருப்பது புடைப்பு சிற்பங்கள். தனி சிற்பங்கள் இது முன்புறமும் பின்புறமும் தெரியும்படி இருப்பது பார்த்திங்கன்னா தனி சிற்பங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. தமிழக கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி எங்குள்ளது அப்படின்னா மாமல்லபுரம். தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி எங்கு உள்ளது? மாமல்லபுரம். கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை டேஸ் காலத்திலும், உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை டேஸ் காலத்திலும் தோன்றியது. பாருங்கள், பல்லவர், பிற்கால சோழர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. அதாவது கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர்கள் காலத்திலும், கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர்கள் காலத்திலும், உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பிற்கால சோழர்கள் காலத்திலும் தோன்றியது. சுதையினால் செய்யப்பட்ட உருவங்கள் காணப்படும் கோயில்கள் எவை? பாருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில், காஞ்சி பண்டுவ தூத பெருமாள் கோயில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. சுதையினால் செய்யப்பட்ட உருவங்கள் காணப்படும் கோயில்கள் பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில், காஞ்சி பண்டுவ தூத பெருமாள் கோயில். உலோகங்களில் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யார் காலத்தில் தோன்றியது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சோழர். உலோகங்களில் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யார் காலத்தில் தோன்றியது? சோழர்கள் காலம். தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளவாறு அமைப்பது பிரதிமைகள் எனப்படும். பிரதிமை உருவங்களில் பழமையானது டேஸ் அரசர் உருவங்களாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர் உருவங்கள். தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளவாறு அமைப்பது பிரதிமைகள் எனப்படும். பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவ அரசர் உருவங்களாகும். 79வது கொஷின். பல்லவர் காலத்தில் வாயிற்காவலர்களை டேஸ் என்று அழைத்தனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர்கள். பல்லவர் காலத்தில் வாயிற்காவலர்களை துவாரபாலகர்கள் என்று அழைத்தனர். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளது. இந்த பாறையில் பகீரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக வடிவமைத்துள்ளனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி.
மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளது. இந்த பாறையில் பகீரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக வடிவமைத்துள்ளனர். நாமக்கல்லில் யாருடைய காலத்து குடைவரை கோயில்கள் காணப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். நாமக்கல்லில் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் காணப்படுகிறது. கங்கை நதி பூமிக்கு வர சிவபெருமானை நோக்கி தவம் செய்தவர் யார்? யார் அப்படின்னா பகீரதன். கங்கை நதி பூமிக்கு வர சிவபெருமானை நோக்கி தவம் செய்தவர் யார்னா பகீரதன். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. உலகில் மிகப்பெரிய நந்தி ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லெபாசி என்ற ஊரில் காணப்படுகிறது. இந்தியாவில் 2வது பெரிய நந்தி சிற்பம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. அதாவது உலகில் மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குது? ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லெபாசி என்ற ஊரில் காணப்படுகிறது. இந்தியாவில் 2வது பெரிய நந்தி சிற்பம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளது. தாராசுரம் கோயிலை கட்டியவர். எக்ஸாமில் கொஸ்டினெல்லாம் கேட்டிருக்காங்க. 2ஆம் ராஜராஜன். தாராசுரம் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். தமிழர்கள் உலகிற்கு வழங்கிய நன்கொடை செப்பு திருமேனி என கூறும் சங்க இலக்கியங்கள் எவை? பாருங்கள், மதுரை காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. தமிழர்கள் உலகிற்கு வழங்கிய நன்கொடை செப்பு திருமேனி என கூறும் சங்க இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாலை. டேஸ் காலம் உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான கொஷின். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சோழர் காலம். சோழர் காலம் வந்து உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. 87வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில் செப்பு திருமேனிகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில் செப்பு திருமேனிகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. 88வது கொஷின். யார் காலத்து சிற்பங்களில் மூக்கு கூர்மையாகவும் வயிறு வட்டமாகவும் இருக்கும் மற்றும் மனித உருவ சிற்பங்களில் அணிகலன்கள் செதுக்கப்பட்டிருக்கும்? ஸோ யார் காலம்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு காலத்து சிற்பங்களில் மூக்கு கூர்மையாகவும் வயிறு வட்டமாகவும் இருக்கும் மற்றும் மனித உருவ சிற்பங்களில் அணிகலன்கள் செதுக்கப்பட்டிருக்கும். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓவு என்ற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது ஓவியமாகும். ஒவ்வு என்பதற்கு ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல் என்று பொருள். ஓவு, ஒவ்வு போன்ற சொற்கள் ஓவியத்தை குறிக்கின்றன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஓவு என்ற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது ஓவியமாகும். ஒவ்வு என்பதற்கு ஒன்றை பற்று அல்லது ஒன்று போலவே இருத்தல் என்று பொருள். ஓவு, ஒவ்வு போன்ற சொற்கள் ஓவியத்தை குறிக்கின்றன. ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினர்? எதை கொண்டு அப்படின்னா பச்சிலை சாறு, செம்மண், விலங்குகளின் கொழுப்பு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினர்? பச்சிலை சாறு, செம்மண், விலங்குகளின் கொழுப்பு. ஓவியத்தை டேஸ் டேஸ் என்றும் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. வட்டிகை செய்தி, சித்திர செய்தி என்றும் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. ஓவியத்தை வந்து வட்டிகை செய்தி, சித்திர செய்தி என்றும் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு ஆகியவற்றை கொண்டு ஓவியம் எழுதப்பட்டன. இவ்வாறு கோட்டோவியங்களுக்கு டேஸ் என்று பெயர். இதனை டேஸ் என்றும் அழைப்பர். பாருங்கள், புனையா ஓவியம், வரி வடிவ ஓவியம். அதாவது வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு ஆகியவற்றை கொண்டு ஓவியம் எழுதப்பட்டன. இவ்வாறான கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்று பெயர். இதனை வரி வடிவ ஓவியம் என்றும் அழைப்பர். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை. முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி குறிப்பிடும் நூல் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை.
ஓவியம் வரைவோரை எவ்வாறு அழைப்பார்கள்? பாருங்கள், ஓவியன், கண்ணுள் வினைஞர், கை வினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஓவியம் வரைவோரை எவ்வாறு அழைப்பார்கள்? ஓவியன், கண்ணுள் வினைஞர், கை வினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன். கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் என்ன வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் கிடைத்துள்ளன? ஆன்சர் பார்த்திங்கன்னா கருப்பு, சிவப்பு. கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் என்ன வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் கிடைத்துள்ளன? கருப்பு, சிவப்பு. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரதிமை, படிமை. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியம் பிரதிமை என அழைக்கப்படுகிறது. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியம் வந்து படிமை என அழைக்கப்படுகிறது. டேஸில் ஓவியம் பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது. ஸோ இதில் அப்படின்னா தொல்காப்பியத்தில் ஓவியம் பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது. சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்றே பொருள் கொள்வர். மன்னர்கள் அரண்மனைகளிலும் கோவில்களிலும் ஓவிய மாடம் என்ற தனி பகுதியை அமைத்தனர். பாண்டியன் நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல்வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்றே பொருள் கொள்வர். மன்னர்கள் அரண்மனைகளிலும் கோவில்களிலும் ஓவிய மாடம் என்ற தனி பகுதியை அமைத்தனர். பாண்டியன் நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல்வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். பனைமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் ஆகிய இடங்களில் காணப்பட்ட ஓவியங்கள் டேஸ் கால கலைத்திறனை காட்டுவதாக அமைந்துள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலம். பனைமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் ஆகிய இடங்களில் காணப்படும் ஓவியங்கள் பல்லவர் கால கலைத்திறனை காட்டுவதாக அமைந்துள்ளன. பல குகை கோயில்களை அமைத்த பல்லவ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். பல குகை கோயில்களை அமைத்த பல்லவ மன்னன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சித்திரக்கார புலி என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். டேஸ் மாவட்டத்தை சேர்ந்த மல்லப்பாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக அமைந்தது. ஸோ எங்கே அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லப்பாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக அமைந்தது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் பொது ஆண்டு 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது சமணர் காலத்து ஓவியம். சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த மாவட்டம்னா புதுக்கோட்டை மாவட்டம். சித்தன்னவாசல் ஓவியங்கள் பொது ஆண்டு 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது சமணர் காலத்து ஓவியம். சித்தன்னவாசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. 104வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பாண்டியன் நன்மாறன் தனது சித்திரை மாடத்தில் இருந்தபோது உயிர் துறந்தமையால் பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகின்றார். நக்கீரரும் தமது நெடுநல்வாடையில் பாண்டியனின் சித்திரை மாடத்தை பற்றி கூறுகிறார். திருப்பரங்குன்றம் கோவில் மண்டபத்தில் எழுதொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவிய சாலை இருந்ததை பரிபாடல் கூறுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அந்த 3 பாயிண்ட்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். பாண்டிய நன்மாறன் தனது சித்திரை மாடத்தில் இருந்தபோது உயிர் துறந்தமையால் பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகின்றார். நக்கீரரும் தமது நெடுநல்வாடையில் பாண்டியனின் சித்திரை மாடத்தை பற்றி கூறுகிறார். திருப்பரங்குன்றம் கோவில் மண்டபத்தில் எழுதொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியசாலை இருந்ததை பரிபாடல் கூறுகிறது. நெக்ஸ்ட் 105வது கொஷின். புத்த தவசாலைகள் மற்றும் கோலனின் தந்தை மாசாத்துவான் தவமேற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தது என்ற செய்தியினை டேஸ் கூறுகின்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மணிமேகலை. புத்த தவசாலைகள் மற்றும்
கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவமேற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தது என்ற செய்தியினை மணிமேகலை கூறுகின்றது. படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. படாம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா துணி. படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. படாம் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா துணி. அதாவது சித்திரப்படாம். சித்திரை திரை, திரை என்றாலும் துணி, படாம் என்றாலும் துணி. சித்திரம் எழுதும் கோளுக்கு ரேஸ் என்று பெயர். துகிலிகை. சித்திரம் எழுதும் கோளுக்கு துகிலிகை என்று பெயர். 108வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்து உபவனம் சோலையின் காட்சி சித்திரப்படாம் போன்று அழகுடன் காணப்பட்டது என்கிறார். இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி என்கிறார். ஓவியம் வரையப்பட்ட பலகை வட்டிகை பலகை எனப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்து உபவனம் சோலையின் காட்சி சித்திரம் படாம் போன்று அழகுடன் காணப்பட்டது என்கிறார். இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி என்கிறார். ஓவியம் வரையப்பட்ட பலகை வட்டிகை பலகை எனப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள் மராட்டிய மன்னன் யார் காலத்தில் வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சரபோஜி. தஞ்சாவூர் ஓவியங்கள் மராட்டிய மன்னன் யார் காலத்தில் வளர்ச்சி பெற்றது? சரபோஜி. 110வது கொஷின். ஏலிசையேல் நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை டேஸ் என்பதை அறியலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 7. ஏலிசையேல் நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை 7 என்பதை அறியலாம். 7 இசைகள் யாவை? பாருங்கள். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. 7 இசைகள். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். இசை படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசையை ஆரோசை எனவும் தாழ்ந்து செல்லும் இசையை அமரோசை எனவும் கூறியவர் யார் அப்படின்னா சேக்கிலார். இப்போ தற்காலத்தில் ஆரோகணம் அவரோகணம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆரோசையை ஆரோகணம் என்றும் அமரோசையை அவரோகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இசை படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும் இசையை ஆரோசை எனவும் தாழ்ந்து செல்லும் இசையை அமரோசை எனவும் கூறியவர் யார் அப்படின்னா சேக்கிலார். ஆண் நிறைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்யால் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பெரும்நாற்று படை. ஆண் நிறைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்யால் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று கூறும் நூல் பெரும்நாற்று படை. பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுவரை, பெரும்பறை என தோல் கருவிகள் 30 உள்ளதாக யாருடைய உரை கூறுகிறது? யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுவரை, பெரும்பறை என தோல் கருவிகள் 30 உள்ளதாக யாருடைய உரை கூறுகிறது? அடியார்க்கு நல்லார். முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி எவை? வேய்ங்குழல், புல்லாங்குழல். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி பார்த்திங்கன்னா வேய்ங்குழல், புல்லாங்குழல். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தொல்காப்பியர் கூறும் தோல் இசைக்கருவிகளில் ஒன்று பறை. இது தோலிசை கருவிகளின் தாயாகவும் கருதப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவிகளில் ஒன்று பறை. இது தோலிசை கருவிகளின் தாயாகவும் கருதப்படுகிறது. இந்த பறை தோலிசை கருவிகளின் தாயாகவும் கருதப்படுகிறது. 117வது கொஷின். இறைனார் களவியல் உரை மூலம் டேஸ் டேஸ் ஆகிய நூல்கள் இருந்தன என்பதை அறிய முடிகிறது. முது நாரை, முது குருகு. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இசை நூல்கள், இசை குறித்த நூல்கள். இறைனார் களவியல் உரை மூலம் முதுநாரை, முதுகுருகு ஆகிய நூல்கள் இருந்தன என்பதை அறிய முடிகிறது. பெருநாரை, பெருங்குருகு, பஞ்ச பாரதியம், இந்திர காளியம் முதலிய நூல்களை பற்றி கூறியவர் யார்? யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். இதுவும் இசை குறித்த நூல்கள்.
பெருநாரை பெருங்குருகு பஞ்ச பாரதியம் இந்திரகாளியம் முதலிய நூல்களை பற்றி கூறியவர் வந்து அடியார்க்கு நல்லார். இசை நுணுக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னா சயந்தன், அதாவது பாண்டிய இளவரசன். இசை நுணுக்கம் என்ற நூலை இயற்றியவர் வந்து சயந்தன், பாண்டிய இளவரசன். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். யாப்பருங்கலக்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் இசை நூல் என்ற நூலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு எனும் நூல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. சுந்தரேசனார் என்பவர் இந்நூலை உரையோடு வெளியிட்டுள்ளார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது யாப்பருங்கலக்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் இசை நூல் என்ற நூலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு எனும் நூல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. சுந்தரேசனார் என்பவர் இந்நூலை உரையோடு வெளியிட்டுள்ளார். இசை தூண்கள் காணப்படும் இடங்கள் எவை? பாருங்கள், திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இசை தூண்கள் காணப்படும் இடங்கள் திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு. இசைக்கருவிகளை இசைப்பதில் வல்லவர்கள். பாணர் பார்த்திங்கன்னா ஆண் இசைக்கலைஞர், பாடினி வந்து பெண் இசைக்கலைஞர். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. இசைக்கருவிகளை இசைப்பதில் வல்லவர்கள் வந்து பாணர், பாடினி. பாணர் என்பது ஆண் இசைக்கலைஞர், பாடினி என்பது பெண் இசைக்கலைஞர். 123வது கொஷின். துளைக்கருவி வாசிப்போர், தோள்கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதையில் வந்து இருக்குது. துளைக்கருவி வாசிப்போர், தோள்கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம், இந்திரவிழா ஊரெடுத்த காதை. டேஸ் டேஸ் ஆகிய இலக்கியங்களில் யாழ்ப்பாணர் பற்றிய செய்திகள் மிகுதியாக உள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா சிறுபுநாற்றுப்படை, பெரும்நாற்றுப்படை. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. சிறுபுநாற்றுப்படை, பெரும்நாற்றுப்படை ஆகிய இலக்கியங்களில் யாழ்ப்பாணர் பற்றிய செய்திகள் மிகுதியாக உள்ளன. யாழ் என்பது இசைக்கருவி, பாணர் என்பது ஆண் இசைக்கலைஞர். அதாவது இசைக்கருவிகளை இசைப்பதில் வல்லவர்கள் தான் இந்த பாணர், பாடினி. அப்போ வந்து யாழ்ப்பாணர் என்பது அந்த இசைக்கருவிகளை இசைப்பதில் வல்லவர்களை வந்து குறிக்கக்கூடியது. 125வது கொஸ்டின் போகிறதுக்கு, ஐவகை பண்கள். இப்போ குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பண், முல்லை வந்து சாதாரிப்பண், முல்லை வந்து சாதாரிப்பண், பாலை வந்து பஞ்சுரப்பண், நெய்தல் வந்து செவ்வழிப்பண், மருதம் வந்து மருதப்பண். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. குறிஞ்சி வந்து குறிஞ்சிப்பண், முல்லை சாதாரிப்பண், பாலை பஞ்சுரப்பண், நெய்தல் வந்து செவ்வழிப்பண், மருதம் வந்து மருதப்பண். மலைச்சாரல் பகுதியில் விளைந்த திணைப்பயிரை உண்ண வந்த காட்டு யானை அப்பயிரை காவல் காத்த பெண் இசைத்த குறிஞ்சிப்பண்ணை கேட்டு பயிரை உண்ணாமல் இசையில் மெய்மறந்து நின்றதை எந்த நூல் கூறுகின்றது? ஸோ எந்த நூல்னா அகநானூறு. மலைச்சாரல் பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை உண்ண வந்த காட்டு யானை அப்பயிரை காவல் காத்த பெண் இசைத்த குறிஞ்சிப்பண்ணை கேட்டு பயிரை உண்ணாமல் இசையில் மெய்மறந்து நின்றதை எந்த நூல் கூறுகின்றது? அகநானூறு. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதாக எந்த நூல் கூறுகிறது? ஸோ எந்த நூல்னா புறநானூறு. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதாக எந்த நூல் கூறுகிறது? புறநானூறு. யாழ் எனும் இசை கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடிய பொழுது விடிந்ததாக எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. யாழ் எனும் இசைக்கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடிய பொழுது விடிந்ததாக எந்த நூல் கூறுகிறது? மதுரை காஞ்சி. யாழ் எனும் இசைக்கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடி பொழுது விடிந்ததாக எந்த நூல் கூறுகிறது? மதுரை காஞ்சி. அதாவது பாடி பொழுது விடிந்ததாக. ஆகுழி முழவு எனும் கருவிகளை கொண்டு செவ்வழிப்பண்ணை மாலை நேரத்தில் இசைத்தனர் என்பதை சுட்டும் நூல் எது? ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி. ஆகுழி முழவு எனும் கருவிகளை கொண்டு செவ்வழிப்பண்ணை மாலை நேரத்தில் இசைத்தனர் என்பதை சுட்டும் நூல் வந்து மதுரை காஞ்சி. சரியானதை தேர்ந்தெடு.
சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர காமரம், நைவளம் போன்ற பண்களும் சங்க காலத்தில் இருந்துள்ளன. நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர காமரம், நைவளம் போன்ற பண்களும் சங்க காலத்தில் இருந்துள்ளன. பரிபாடலில் வெறியாட்டப் பாடல், வள்ளைப்பாடல் முதலிய இசைப்பாடல்கள் உள்ளன. பரிபாடலில் வெறியாட்டப் பாடல், வள்ளைப்பாடல் முதலிய இசைப்பாடல்கள் உள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடலை இசைப்பதற்குரிய பண்ணும், இசை வகுத்த இசை கருவிகள் போன்ற தகவல்களும் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். என்ன அப்படின்னா, இசை பாடல் நூல் அப்படின்னே கொஷின் கேட்டிருக்காங்க. இசை பாடலை பற்றிய நூல் எதுனே கேட்டிருக்காங்க, பரிபாடல். அதிலே பாருங்கள், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடலை இசைப்பதற்குரிய பண்ணும், இசை வகுத்த இசைக்கருவிகள் போன்ற தகவல்களும் இடம்பெற்ற நூல் வந்து பரிபாடல். ஸோ அதனால தான் இசை பாடல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, பரிபாடல். இசையில் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவை. பாருங்கள், முதல் நடை, வாரம், கூடை, திரள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இசையில் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் நடை, வாரம், கூடை, திரள். மந்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவது எது அப்படின்னா முதல் நடை. மந்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவது வந்து முதல் நடை. முடுகி செல்லும் விரைந்து நடை உடையது எது அப்படின்னா திரள். முடுகி செல்லும் விரைந்த நடை உடையது வந்து திரள். முதல் நடை மற்றும் திரள் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட இசை நடையை உடையது எது அப்படின்னா வாரம். முதல் நடை மற்றும் திரள் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட இசையை உடையது தான் வந்து வாரம். சொற்செறிவும் இசை செறிவும் உடையது. சொற்செறிவும் இசை செறிவும் உடையது பார்த்திங்கன்னா கூடை. இசை குறிப்புகள் நிரம்பிய காதைகள் யாவை? இசை குறிப்புகள் ஒரு நிரம்பிய காதைகள் பாருங்கள். அரங்கேற்று காதை, ஆய்ச்சியர் குரவை, காணல் வரி, வேநீர் காதை, கடலாடு காதை, புறஞ்சேரியிருத்த காதை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இசை குறிப்புகள் நிரம்பிய காதைகள் வந்து அரங்கேற்று காதை, ஆய்ச்சியர் குரவை, காணல் வரி, வேநீர் காதை, கடலாடு காதை, புறஞ்சேரியிருத்த காதை. மாணிக்கவாசகர் தேவாரங்களை டேஸ் என்று கூறுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண் சுமந்த பாடல். பண் என்றால் இசை. மாணிக்கவாசகர் தேவாரங்களை பண் சுமந்த பாடல் என்று கூறுகிறார். இறைவனின் அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் யாவர்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைவரும். இறைவனின் அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருவதிகை என்னும் ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். திருவதிகை என்னும் ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்தவர் தான் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து சென்ற திருவதிகை என்னும் ஊரை தாம் காலால் மிதிக்கக்கூடாது என எண்ணி ஊருக்கு புறத்தே உள்ள சித்தவட மடத்தில் தங்கி உறங்கியவர் யார்? அப்படின்னா சுந்தரர். திருநாவுக்கரசர் வந்து சென்ற திருவதிகை என்னும் ஊரை தம் காலால் மிதிக்கக்கூடாது என எண்ணி ஊருக்கு புறத்தே உள்ள சித்தவட மடத்தில் தங்கி உறங்கியவர் தான் சுந்தரர். தம்மானை அறியாத எனும் பதிகத்தை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து சுந்தரர். தம்மானை அறியாத எனும் பதிகத்தை பாடியவர் வந்து சுந்தரர். அது கொல்லி கவ்வானம் எனும் பண்ணில் அமைந்தவை. கொல்லி கவ்வானம் எனும் பண்ணில் அமைந்தவை. 143. கொல்லி கவ்வானம், கொல்லிப்பண் ஆகிய இவ்விரு பண்களும் நள்ளிரவில் பாடப்பட்டதாக கூறியவர் யார் அப்படின்னா சேக்கிலார். கொல்லி கவ்வானம், கொல்லிப்பண் ஆகிய இவ்விரு பண்களும் நள்ளிரவில் பாடப்பட்டதாக கூறியவர் வந்து சேக்கிலார். குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவையுரிய என்ற தொடர் உள்ளது. இத்தொடர் டேஸ் எனும் இசையை பற்றியதாகும். இசையை பற்றி குறிப்பதாகும். ஆன்சர் வந்து பண் சுமந்த பாடல். குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவையுரிய என்ற தொடர் உள்ளது. இத்தொடர் வந்து பண் சுமந்த பாடல் எனும் இசையை பற்றி குறிப்பதாகும். தேவாரங்களில் காணப்படாத
சாளரபாணி என்ற பண் டேஸில் உள்ளது. ஆன்சர் வந்து திருவிசைப்பா. தேவாரங்களில் காணப்படாத சாளரபாணி என்ற பண் திருவிசைப்பாவில் உள்ளது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறும் நாடக மகளிர் எனும் தொடர் நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் எனும் பொருளை குறிப்பதாக கூறியவர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கனார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறும் நாடக மகளிர் என்னும் தொடர் நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் எனும் பொருளை குறிப்பதாக கூறியவர் வந்து மா ராசமாணிக்கனார். 147வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நடனம் கற்கும் பெண்ணின் வயது 7 முதல் 12 வயது வரை. நடனக்கலையை கற்பிக்கும் ஆசிரியர் தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்பட்டார். அடியார்க்கு நல்லார் கருத்தப்படி கூத்து 4 வகைப்படும். அவை சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகை ஆடல்களை ஆடினாள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ பாருங்கள், நடனம் கற்கும் பெண்ணின் வயது வந்து 7 முதல் 12 வயது வரை. நடனக்கலையை கற்பிக்கும் ஆசிரியர் வந்து தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்பட்டார். அடியார்க்கு நல்ல கருத்துப்படி கூத்து வந்து 4 வகைப்படும். அவை வந்து சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகை ஆடல்களை ஆடினாள். ஸோ நெக்ஸ்ட் 148வது கொஷின். 11 ஆடல்கள் 2 வகைப்படும். அவை. இந்த 11 ஆடல்கள் வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று நின்றாடல் வந்து 6, வீழ்ந்தாடல் வந்து ஒரு 5. இப்போ நின்ற ஆடலில் பார்த்தீங்கன்னா அல்லியம், குடுக்குட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டுரங்கம், மல்லியம். ஸோ இது வந்து நின்றாடல். மொத்தம் 6 வகை. அல்லியம், கொடுக்குட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டுரங்கம், மல்லியம். வீழ்நாடல் வந்து ஒரு 5. துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. வீழ்நாடல் வந்து 5. துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. 11 ஆடல்களை 2 வகையை பிரிக்கிறாங்க. நின்றாடல் 1, வீழ்ந்தாடல் 1. நின்றாடல் 6, வீழ்ந்தாடல் 5. 11 வகை ஆடல் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ ஒன்று விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். இதுக்கு வந்து இல்லை, காட்டும் ஆடல் வந்து அல்லியம். கண்ணன் வந்து யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் வந்து அல்லியம். சிவபெருமான் முப்புறத்தை எரித்தபோது நெற்றியில் கைகொட்டி ஆடிய பாடல் தான் வந்து கொடுக்குட்டி. சிவபெருமான் வந்து முப்புறத்தை எரித்தபோது நெற்றியில் கைகொட்டி ஆடிய பாடல் வந்து கொடுக்குட்டி. முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய ஆடல் தான் வந்து குடைக்கூத்து. முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய ஆடல் வந்து குடைக்கூத்து. கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரர்களிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல் வந்து குடக்கூத்து. கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரர்களிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல் வந்து குடக்கூத்து. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இதனுடைய தொடர்ச்சி அப்படியே நம்ம அடுத்தடுத்த கொஷினில் வந்து பார்க்கலாம். அதே பாருங்கள், 150வது கொஷின். 11 வகை ஆடல் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் வந்து ஒரு 3 இருக்குது பாருங்கள். சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் வந்து பாண்டுரங்கம். சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் தான் வந்து பாண்டுரங்கம். கண்ணன் வாணன் எனும் அசுருடன் போர் செய்வதை காட்டும் கூத்து வந்து மல்லியம். கண்ணன் வாணன் எனும் அசுரருடன் போர் செய்வதை காட்டும் கூத்து வந்து மல்லியம். சூரபதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து வந்து துடி. சூரபதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து வந்து துடி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ அதனுடைய தொடர்ச்சி அடுத்து 151 பாருங்கள். 11 வகை ஆடல் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் ஒரு 4 இருக்குது, பார்க்கலாம். இந்திரன் மனைவி ஐராணி உலத்தி உருவத்தோடு ஆடிய கூத்து வந்து கடையம். இந்திரன் மனைவி ஐராணி உலத்தி உருவத்தோடு ஆடிய கூத்து வந்து கடையம். காமன் தன் மகனான அனிருத்தினை சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ எனும் நகரத்தில் பேய் உருவம் கொண்டு ஆடிய ஆடல் தான் வந்து பேடு. காமன் தன் மகனான அனிருத்தினை சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ எனும் நகரத்தில்
பேய் உருவம் கொண்டு ஆடிய ஆடல் தான் வந்து பேடு. கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேளாக வந்த அசுரரை கொள்வதற்காக ஆடிய ஆடல் வந்து மரக்கால். கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேளாக வந்த அசுரரை கொள்வதற்காக ஆடிய ஆடல் தான் வந்து மரக்கால். அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தான் வந்து பாவை. அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தான் வந்து பாவை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 152வது கொஷின். 11 வகையான ஆடல்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். 11 வகையான ஆடல்களை பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். கூத்து இருவகைப்படும் அவை. வேத்தியல் ஒன்று, பொதுவியல் ஒன்று. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. கூத்து இருவகைப்படும் அவை வேத்தியல், பொதுவியல். வேத்தியல் கூத்து பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது அவை. பாருங்கள், வசை கூத்து, வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. வேத்தியல் கூத்து பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது அவை வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம். பொதுவியல் கூத்து பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது அவை புகழ் கூத்து, வரி சாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொதுவியல் கூத்து பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது அவை புகழ் கூத்து, வரி சாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து. முதிரைகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ பாருங்கள், பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை என பகுக்கப்பட்டுள்ளன. இந்த முத்திரைகள் வந்து பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை என பகுக்கப்பட்டுள்ளன. அதில் வந்து புறக்கூத்து பார்த்திங்கன்னா பிண்டி, பிணையல் இது ரெண்டும் வந்து புறக்கூத்தில் வர்றது. அகக்கூத்து வந்து எழிற்கை, தொழிற்கை இது ரெண்டும் அகக்கூத்தில் வரக்கூடியது. ஒரு கையால் காட்டப்படும் முத்திரை வந்து பிண்டி, இது வந்து 24 வகை வந்து இருக்குது. இரு கைகளால் காட்டப்படும் முத்திரை வந்து பிணையல், இது வந்து 13 வகை வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இப்போ முத்திரை பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை என பகுக்கப்பட்டுள்ளது. இந்த முத்திரைகள் புறக்கூத்து பிண்டி, பிணையல், அகக்கூத்து எழிற்கை, தொழிற்கை. ஒரு கையால் காட்டப்படும் முத்திரை வந்து பிண்டி 24 வகை. இரு கைகளால் காட்டப்படும் முத்திரை வந்து பிணையல் 13 வகை. நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வாழாமல் என்று கூறிய நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வாழாமல் என்று கூறிய நூல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். கூத்து பற்றிய நூல்கள். கூத்து பற்றிய நூல்கள் பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்ற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாதிபதியம், கூத்தநூல், மதிவாணர் நாடகத்தமிழ் நூல். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. கூத்து பற்றிய நூல்கள் வந்து பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்ற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாதிபதியம், கூத்தநூல், மதிவாணர் நாடகத்தமிழ் நூல். மகளிரால் ஆடுவது குறவை கூத்து. 7 முதல் 9 பேர் வட்டமாக நின்று கைகோர்த்து ஆடுவது. இது இருவகைப்படும் அவை குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மகளிரால் ஆடுவது குறவை கூத்து. 7 முதல் 9 பேர் வட்டமாக நின்று கைகோர்த்து ஆடுவது. இது இருவகைப்படும் குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை. மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். நிறைய டைம் கேட்ட கொஷின். மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் வந்து மகேந்திரவர்மன். ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமான் ஆடியதாக கூறப்படும் டேஸ் ஆகிய சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். என்ன அப்படின்னா பதாகை நடனம், லதா விருச்சிக நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமான் ஆடியதாக கூறப்படும் டேஸ் ஆகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இல்லைன்னா பதாகை நடனம், லதா விருச்சிக நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் டேஸ் உருவங்கள் சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளன. யார் அப்படின்னா கூத்தன், கூத்தியர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் கூத்தன், கூத்தியர் உருவங்கள் சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளன. 163 சரியானதை தேர்ந்தெடு. தில்லையில் உள்ள சிவபெருமான் கூத்தப்பெருமான் என நாயன்மார்களால் பாடப்பட்டார்.
பல்லவர் காலத்தில் நடன மாதர் மாணிக்கத்தார் கணிகையர் எனப்பட்டனர். பல்லவர் காலத்தில் வந்து நடன மாதர் வந்து மாணிக்கத்தார் கணிகையர் எனப்பட்டனர். காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயிலில் மட்டும் 42 நடன மாதர் இருந்தனர் என்ற செய்தியினை ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயிலில் மட்டும் 42 நடன மாதர் இருந்தனர் என்ற செய்தியினை ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. சைவ வைணவ சமயங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றன? யாருடைய காலம் அப்படின்னா சோழர்கள். சைவ வைணவ சமயங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றன? சோழர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்றன. திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவள்ளி எனும் ஊரில் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் என்னும் பட்டம் வழங்கிய அரசன் யார் அப்படின்னா ராஜேந்திரன். திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவள்ளி எனும் ஊரில் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் என்னும் பட்டம் வழங்கிய அரசன் வந்து ராஜேந்திரன். கர்நாடக இசை வடிவம் டேஸ் காலத்தில் வளரத் தொடங்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் காலம். கர்நாடக இசை வடிவம் வந்து நாயக்கர்கள் காலத்தில் வளர தொடங்கியது. கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு என கூறும் நூல் தொல்காப்பியம். கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு என கூறும் நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். சரியானதை தேர்ந்தெடு. பிள்ளைத்தமிழ் பருவங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 10. முதல் 7 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானவை. சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் கலங்கு அம்மானை ஊசல் இது கிழங்குன்றிருக்கு கலங்கு அம்மானை ஊசல் என்பன பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் உரியன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10. முதல் 7 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானவை. சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் கலங்கு அம்மானை ஊசல் என்பன பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் உரியன. சிலம்பாட்டம் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா குமரி மாவட்டம். சிலம்பாட்டம் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? குமரி மாவட்டம். தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் விளையாட்டு எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம். தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் விளையாட்டு வந்து சிலம்பாட்டம். சடுகுடு விளையாட்டின் வேறு பெயர்கள். இப்போ பாண்டிய நாட்டில் வந்து சடுகுடு விளையாட்டை குட்டின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு வந்து பளிச்ச பிளான் பளின் சடுகுடு. பளிச்ச பிளான் பளின் சடுகுடு சோழ நாடு. தென் சோழ நாடு வந்து சடுகுடு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இப்போ சடுகுடு விளையாட்டின் வேறு பெயர்கள் வந்து பாண்டிய நாடு அப்படின்னா குட்டி, சோழ நாடு வந்து பளிச்ச பிளான் பளின் சடுகுடு, தென் சோழ நாடு வந்து சடுகுடு. 172 உரிமரம் ஏறுதல் டேஸ் மாவட்டத்தில் பரவலாக விளையாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம். உரிமரம் ஏறுதல் வந்து மதுரை மாவட்டத்தில் பரவலாக விளையாடப்படுகிறது. கில்லி விளையாட்டின் வேறு பெயர்கள். புல்லுக்குச்சி, கிள்ளி தாண்டு, சில்லாங்குச்சி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. கில்லி விளையாட்டின் வேறு பெயர்கள் வந்து புல்லுக்குச்சி, கிள்ளி தாண்டு, சில்லாங்குச்சி. பன்னாங்குழி விளையாட்டின் வேறு பெயர்கள். பல்லாங்குழி, பன்னாங்குழி அதாவது 14 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பன்னாங்குழி விளையாட்டின் வேறு பெயர்கள் பல்லாங்குழி, பன்னாங்குழி அதாவது 14 ஆயக்கலை 64 என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். ஆயக்கலை 64 என கூறியவர் வந்து கம்பர். சரியானதை தேர்ந்தெடு. உயர்ந்த விமானம் அப்படின்னா அது சோழர்கள் காலம். உயர்ந்த கோபுரம் அப்படின்னா விஜயநகர் காலம் மற்றும் நாயக்கர்கள் காலம். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. உயர்ந்த விமானம்னா சோழர்கள் காலம், உயர்ந்த கோபுரம்னா விஜயநகரம் மற்றும் நாயக்கர்கள் காலம். ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 22 கொஷின் வந்து இருக்குது. ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் வந்து கம்பர். கீழ்காணும் கலைகளுள் நுண்கலை அல்லாதது எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பரதக்கலை. கீழ்காணும் கலைகளுள் நுண்கலை அல்லாதது வந்து பரதக்கலை.
நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் வந்து இளங்கோவடிகள். பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் எது அப்படின்னா மண்டகப்பட்டு. இது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் எது அப்படின்னா மண்டகப்பட்டு. இந்திய கோவில் கட்டிடக்கலை பாணியை சாராதது எது? எது அப்படின்னா காந்தார கலை. இது மூணுமே வந்து இந்திய கோவில் கட்டிடக்கலை தான். நாகரம், வேசரம், திராவிடம். நாகரம், வேசரம், திராவிடம். இதில் வந்து சாராது வந்து காந்தார கலை. 183வது கொஷின் பொறுத்துக்க. சிற்ப கலைஞரை வந்து மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிற்காவலர்கள் தான் துவார பாலகர்கள். சித்திரம் எழுதும் கோல் தான் வந்து துகிலிகை. கோட்டோவியத்தை தான் புனையா ஓவியம்னு சொல்லுவாங்க. ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிற்ப கலைஞர் வந்து மண்ணீட்டாளர். வாயிற்காவலர்கள் வந்து துவார பாலகர்கள். சித்திரம் எழுதும் கோல் தான் துகிலிகை. கோட்டோவியம் வந்து புனையா ஓவியம். பல்லவர் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊர் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய குடைவரை கோயில் இருக்கக்கூடியது தான் பிள்ளையார்பட்டி. ஸோ மீதி எல்லாமே வல்லம், மாமண்டூர், பல்லாவரம் இது எல்லாமே வந்து பல்லவர் கால குடைவரை கோயில் இருக்கக்கூடிய ஊர்கள். தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் அமைந்துள்ள இடம் எது? எது அப்படின்னா கழுகுமலை. கழுகுமலை விட்டுவான் கோவில். தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோவில் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா கழுகுமலை. கழுகுமலையில் கழுகுமலை வெட்டுவான் கோவில். தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயிலை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். அதாவது தென்னகத்து மேரு எது எப்படி? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான் தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயில். ஸோ அதை கட்டியவர் என்ன? ராஜராஜ சோழன். கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது? சோழர்கள் தஞ்சாவூர் என்பது சரி, பல்லவர்கள் காஞ்சிபுரம் என்பது சரி, பாண்டியர்கள் மதுரை என்பது சரி, நாயக்கர்கள் புதுக்கோட்டை என்பது தவறு. நாயக்கர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னா மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நாயக்கர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ புதுக்கோட்டை என்பது தவறு. 188வது கொஷின். கீழ்காண்பனவற்றுள் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது, பிரகதீஸ்வரர் கோவில். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். 3ஆம் குலோத்துங்கன் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் இது வந்து சரி. விஜயாலய சோழன் வந்து நார்த்தாமலை கோவில் இதுவும் வந்து சரி. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4 சரியானவை. இப்போ முதலாம் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அது ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துருக்கிறதுனால அது வந்து தவறு. 189வது கொஷின். முல்லை நிலத்தின் முதன்மை இசைக்கருவி எது? பேயிங்குழல். முல்லை நிலத்தின் முதன்மை இசைக்கருவி பார்த்திங்கன்னா பேயிங்குழல். கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாததை கண்டறிக. பாருங்கள். ஓவிய வல்லோன், கை வினைனர், கண்ணுள் வினைனர். இதில் வந்து பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வட்டிகை செய்தி. மூணுமே வந்து ஓவியர்களை குறிக்கக்கூடியது. ஓவிய வல்லோன், கைவினைனர், கண்ணுள் வினைனர். ஏழ் இசைகளுள் டேஸ் எனும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர். ஸோ எந்த இசை அப்படின்னா தாரம். 7 இசைகளுள் தாரம் எனும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர். 192வது கொஷின். பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. பாருங்கள். பாண்டுரங்கம். பாண்டுரங்கம் பார்த்திங்கன்னா முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய பாடல் கிடையாது, அது வந்து தவறு. முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய பாடல் பார்த்திங்கன்னா குடைக்கூத்து. இப்போ பாண்டுரங்கம் அப்படின்னா சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் தான் வந்து பாண்டுரங்கம். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து தவறு. இப்போ அல்லியம் அப்படின்னா கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். அப்போ வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. அல்லியம் அப்படின்னா கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் தான் வந்து அல்லியம். குடைக்கூத்து. குடைக்கூத்து தான் நம்ம வந்து பார்த்தோம். முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய பாடல் தான் வந்து குடைக்கூத்து. இப்போ சரியானது வந்து ஆப்ஷன் டி மட்டும் வந்து சரியானது. துடி. சூரப்பதுமனை வென்ற பிறகு கண்ணனை மேடையாக கொண்டு முருகன் ஆடிய பாடல் தான் வந்து துடி. அதனால் ஆப்ஷன் டி மட்டும் வந்து சரி. சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை.
எது அப்படின்னா நடுக்கற்கள். சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை வந்து நடுக்கற்கள். தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் எது அப்படின்னா தாராசுரம். மீதி 3மே வந்து அரிக்கமேடு, உறையூர், கொர்க்கை இதெல்லாமே வந்து அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில் எது? எதுனா தஞ்சை பெரிய கோவில். தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில்னா தஞ்சை பெரிய கோவில். கோவில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு தான் கோவில் விமானம். கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் தான் வந்து கற்றளி. கடைசி 198வது கொஷின். இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா லெபாக்ஷி. ஆந்திராவில் லெபாக்ஷின்ற இடத்துல இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தி சிற்பம் அமைந்துள்ள இடம் வந்து லெபாக்ஷி. ஸோ வெற்றிகரமாக இந்த லெசன் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.